முருகா போற்றி, கந்தா போற்றி. என் அன்பு குழந்தையே, என்று உன் அப்பன் இந்த முருகன் என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னுடைய உயிரான ஒரு உறவிடமிருந்து உனக்கான அழைப்பு நிச்சயமாக வரப்போகின்றது. என் குழந்தையே, இந்த முருகன் சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக குறித்து வைத்துக்கொள். ஏனென்றால் நாளை உன் அப்பன் இதை சொன்னாரே நடத்தி கொடுக்கவில்லையே என்று நினைக்க கூடாது அல்லவா? உயிரான உறவு என்று நான் சொல்லியிருக்கிறேன். அப்படியானால் என் பிள்ளை, நீ உண்மையாகவே உன் மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த உயிரான உறவிடம் இருந்து உனக்கான அழைப்பு எண்ணி 10வது நிமிடத்தில் வரும் என்று இந்த முருகன் நாம் சொல்கிறேன் என்றால் இன்று முழுக்கும் உனக்கான நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அந்த அழைப்பு மட்டும் வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னை விட யாருமே சந்தோஷமாக வாழவில்லை என்று சொல்வாய். அந்த அளவிற்கு அந்த உறவின் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு ஏராளம். எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ விட்டுவிட நினைத்து கிடையாது. ஆனால் இப்போது இருவருக்கும் இடையே மிகப்பெரியதொரு இடைவெளியானது விழுந்து கிடக்கின்றது. தவறு யார் பக்கம் இருக்கின்றது என்பது மிகவும் கண்டறிவது ஒரு கடினமான செயலாகும். எப்போதுமே மாறிவிடுகின்றதல்லவா? என் அன்பு குழந்தையே, முன்பெல்லாம் எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்து விடுவதில்லை. அப்படி வந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வெளியே தெளிவாக தெரிவதில்லை. அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, நீ பிரச்சனைகள் எல்லாம் வெளியே தெளிவாக இருக்கும்போது பிரச்சனைகளை எல்லாம் கண்டும் காணாமல் நமக்கே மனது மிகுதியான வேதனையை சுமந்து விடுகின்றாய் அல்லவா? அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த முருகன் உனக்கு அந்த உயிரான உறவிடம் இருந்து உனக்கான அழைப்பு வரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் உன்னை சுற்றி நடக்கின்றது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த விஷயத்தையும் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் மிகுதியான அமைதியை கொடுக்கும் என்பதை மட்டும் என் பிள்ளை மறந்து விடாதே. என் குழந்தை, நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு அழைப்பிற்கான இத்தனை காலமும் நீ காத்திருந்தாய். நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன்தான் இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். நமக்கே நன்றாக தெரியும். இந்த உயிரான உறவு எப்போதுமே நம்மோடு தான் பயணிக்கின்றார்கள் என்று எந்த நேரத்திலும் அவர்கள் முகம் கோணாமல் மனதில் மிகுதியான எண்ணங்களோடு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, இந்த உறவானது உன்னை என்ன நினைக்கின்றதோ இல்லையோ, ஆனால் இந்த நேரத்தில் முதலில் உன்னுடைய கேள்வி நிச்சயமாக என் பிள்ளை, நீ இந்த உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றது. அதனால் தானே 10 நிமிடத்தில் உன்னோடு பேசுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகப் போகிறது என்று சொல்கின்றேன். என் அன்பு குழந்தையே, முருகன் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள். ஒரு உறவான உண்மையான அன்பு கொண்ட உறவானது அல்லது எப்போதுமே சாதாரணமாக எல்லோரும் உறவாகத்தான் இருக்க போகின்ற உறவானதா என்று இந்த அன்போடு பின்னி பிணைகின்ற உறவானதா? அன்பு என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதனால்தான் மீண்டும் மீண்டும் அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு உருவாக வேண்டிய நிலை ஏற்பட்டது. என் தங்க பிள்ளையே, இப்போது நீ தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமந்து கொண்டிருப்பாய். ஆனால் எந்த நேரத்திலுமே உனக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேர்ந்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்க பிள்ளையே, எப்போதுமே நீ ஆசைப்பட்டது போலவே எதுவுமே நடப்பதில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னுடைய உறவுகள் உனக்கான அனைத்தும் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களுமே இது நாள் வரையிலும் உன்னை மட்டும் உயிர்ப்போடு வாழ செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது என் பிள்ளை, நீ எப்போதும் எந்த அளவிற்கு உயிரான உறவு என்று அவர்களை நினைக்கின்றாயோ அதே அன்போடுதான் அவர்களுக்கும் உன்னை நினைக்கின்றார்கள் என்று உன் முருகன் நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, நான் எதிர்பார்த்த வாழ்க்கை நமக்கு எப்போதும் ஒரு நிலையான அன்பினை கொடுக்கிறது என்றால் அதை எப்போதும் உனக்கானது என்று நீ அதனை தெளிவாக பெற்றுவிட எப்போதுமே உறுதியாக இருந்திருந்தால், ஆனால் நீ நினைத்த நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் உண்மையான அன்போடு எப்போதும் நீ நினைத்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்றானோ அதே போல உன்னுடைய உண்மையான அன்பும் நிச்சயமாக உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் இங்கு எல்லோருமே இதை மட்டும்தான் நிலையாகத்தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கவில்லை, நாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையவில்லை என்று சொல்லி எல்லோருமே ஏதோ ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருமே வாழ்க்கையில் சிந்தனைகள் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆசைப்பட்ட விஷயங்கள், தாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை இதையெல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்பதில் இருக்கும் போது அதை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவாக இல்லை. உன் முருகன் உனக்கு சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளை, நீ நிச்சயமாக உனக்கு புரியும் என்றால் எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் உயிராக நேசிக்கின்ற உறவை பற்றி எப்போதுமே மற்றவரின் பேச்சை கேட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுத்து விடாதே. உனக்கு அவர்களை பற்றிய எண்ணம் அதிகமாக வருகிறது என்றால் அதே நேரத்தில் அவர்களோடு இருந்த நாட்கள், அவர்களோடு பேசிய வார்த்தைகள், விஷயங்கள் என்று எதுவென்னாலும் உன்னுடைய ஞாபகத்து வருகின்றதோ அதுவும் அதிகமாக ஞாபகத்தை உனக்கு கொடுக்கின்றது என்றுதான் அர்த்தம். இந்த நேரத்தில் இதே எண்ணங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் அவர்களை உன்னை தேடி வர வைப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்கள் எப்போதுமே உன்னை நல்லபடியாக வாழ வைத்து விட வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என்றுமே நீ எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஆசைப்பட்ட இடத்திலிருந்து உனக்கான அழைப்பு வந்து விட்டது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை, அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நாம் பெரிதாக எதற்கும் ஆசைப்படவில்லை என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த உயிரான உறவிடம் இருந்து வருகின்ற இந்த அழைப்பு இனி ஒருபோதும் நீங்காமல் தொடர்ந்து வர உன்னாலான அத்தனை நல்ல காரியங்களையும் என் பிள்ளை நீ அவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் நினைத்ததும் நான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் உன்னோடு தெய்வம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த நேரத்தில் சற்று தாமதமாக நடக்கிறது என்றால் தெய்வம் உன் வாழ்க்கையாகவே மாறிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சரியான நேரத்தில் சரியான விஷயங்களோடு சரியான உறுதியான அன்போடும் அது சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்தால் மட்டும்தான் அது உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முருகன் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நிரந்தரமான அன்போ உண்மையான அன்போ இல்லை என்று வருத்தப்படாதே. அப்படி யாருமே இல்லை என்றால் உனக்கு இந்த முருகன் நான் இருக்கின்றேன். என் அன்பை உள்ளி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே. நான் இருந்து கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. முருகனின் அன்பை விட மிக பெரிய அன்பு இந்த உலகில் எதுவும் உண்டா என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. நான் இருக்கின்றேன், எப்போதும் உன்னோடு நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.
நிச்சயமாக எதை நம்பி உன் முருகன் என் வாக்கினை நீ கேட்க வந்தாயோ அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் இல்லத்தில் நிச்சயமாக நடக்கும். முருகன் மீது கொண்ட அன்பின் காரணமாக நான் சொல்கின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்னை நீ தேடி வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இன்று இந்த முருகனிடத்திலிருந்து வெற்றி செய்தி கிடைத்தே தீரும் என்பதை உன் மனதில் உறுதியாக செய்தினை இன்று உன் அப்பன் தர வந்திருக்கின்றேன். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.